கடன் தொந்தரவுகளில் மாட்டி தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளில் இருந்தெல்லாம் மடமடவென நீங்கள் விடுபடுகிற ஒரு நல்ல காலகட்டம். ஏன்னா கடன் தொந்தரவுகளால் கொஞ்சம் அப்படியே மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, கடன் தொந்தரவுகளால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த கடனின் சுமையை குறைக்கின்ற காலமாக இந்த காலம் அமைகிறது. அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க, 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ 5ஆம் இடமோ இந்த 3ல் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்திகள் நடைபெறினும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்தியே தீரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, நோய்வாய்ப்பட்டுட்டாங்க, கொஞ்சம் அடிக்கடி ஹெல்த் தொந்தரவாக இருக்குது, வீக்காக இருக்குது, அல்லது நாள்பட்ட மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் அந்த நோயின் வீரியத்தை கட்டுப்படுத்தும். அன்பு நேயர்களே, நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சனி பகவானினுடைய பெயர்ச்சிக்கான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம். இப்போதானங்க சனி பெயர்ச்சி ஆனார், மீண்டும் பெயர்ச்சி ஆகிறாரா அப்படின்னா அப்படி கிடையாது. சனி பகவான் ஏற்கனவே மீன ராசிக்குள்ளாக திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பெயர்ந்து விட்டார். தற்பொழுது அவர் பயண கதியில், அதாவது பயணத்தினுடைய பாதையில் பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றம், அதை வக்ர நிலை அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லுவாங்கங்க. அதாவது சூரியனுக்கு 9ஆம் இடம் வரைக்கும், 5ல் ஆரம்பித்து 9 வரைக்கும் ஒரு கிரகம் அமருகின்ற பொழுது அது வக்ரம் பெறும். ஆகையினால கிட்டத்தட்ட இந்த சனி பகவானும் அதே நிலையினை தற்பொழுது அடைகின்றார். இந்த நிலை பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி துவங்கி நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையிலும் கிட்டத்தட்ட 4.5 மாத காலகட்டம் வக்ர நிலை பெறுகின்ற ஒரு அமைப்புகளில் சனி பகவான் தற்பொழுது அமருகின்றார். சனி பகவானினுடைய இந்த வக்ர நிலையின் காரணமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உண்டு, எங்கு கவனமாக இருக்க வேண்டும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை தான் தற்பொழுது நம்ம பார்க்க இருக்கோம். எப்போவுமே இந்த கோச்சார பலன்கள்ங்கிறது ஒரு 10%. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நடக்கின்ற தசாபுக்திகள் ரொம்ப முக்கியம். நம்ம இதை கேட்டுட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு அப்படியே துள்ளிடுறதும், ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னு டவுன்ஃபால் ஆகிடுறதும் கூடாது. அப்போ எதுக்குங்க இது சொல்கிறதுன்னா ஒரு கைடன்ஸுக்காக, அவ்வளவுதான். உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியும் நன்றாக இருந்தால் மிக சிறப்புங்கிறத மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி அடுத்த 4.5 மாதங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது வாருங்கள் பார்த்து விடலாம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் 11ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிற சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நல்ல நிலைப்பாட்டில் இருக்கின்றார். அவர் தற்பொழுது அங்கு வக்ரம் பெறுகிறார். இது யாருக்கு மிக மிக சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க சுய ஜாதகம் இருக்கு பாருங்க, அந்த சுய ஜாதகத்திலேயே சனி பகவான் எங்க வேணாலும் இருக்கட்டும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஆனால் அவர் வக்ரமாகி இருந்தார் என்றால், இந்த சனி பெயர்ச்சி எப்போவுமே ஒரு ராசியில் 2.5 வருஷம் நீடிக்குங்க. அந்த 2.5 வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 12 மாதங்களுக்கு பக்கம் அவர் வக்ரம் பெறுவார். கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலகட்டத்தில் ஓவராலாக ஒரு வருடம் 4.5 மாதம், அடுத்த வருடம் 4.5 மாதம், அடுத்த வருடம் ஒரு 2 மாதம், அந்த மாதிரியான அமைப்புகளில் அவர் வக்ரம் பெறுவார். 10லிருந்து 11 மாதம் பக்கத்திற்கு வக்ரம் பெறுவார். இந்த வக்ரம் பெறுகிற காலகட்டங்களில் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் அந்த சனி பெயர்ச்சி நல்ல பலன்களை வழங்கும். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் வலுவாக வழங்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இது வலிமையான பலன்கள் நடைபெறுகிற காலகட்டம். சரி, என்ன மாதிரி நடைபெறும்? உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படி 11ஆம் வீட்டில் இருக்கிற கிரகம் வக்ரமாகி இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் நற்பலன்களை வழங்கியே தீரும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதன் முதல் அமைப்பாக கடன் தொந்தரவுகளில் மாட்டி தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளில் இருந்தெல்லாம் மடமடவென நீங்கள் விடுபடுகிற ஒரு நல்ல காலகட்டம். ஏன்னா கடன் தொந்தரவுகளால் கொஞ்சம் அப்படியே மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, கடன் தொந்தரவுகளால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த கடனின் சுமையை குறைக்கின்ற காலமாக இந்த காலம் அமைகிறது. அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க, 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ 5ஆம் இடமோ இந்த 3ல் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்திகள் நடைபெறினும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்தியே தீரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, நோய்வாய்ப்பட்டுட்டாங்க, கொஞ்சம் அடிக்கடி ஹெல்த் தொந்தரவாக இருக்குது, வீக்காக இருக்குது, அல்லது நாள்பட்ட மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் அந்த நோயின் வீரியத்தை கட்டுப்படுத்தும். ஆமாங்க, நோயின் வீரியத்தை கட்டுப்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. அதிலும் குறிப்பாக உங்கள் சுய ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கிடணும், 11ஆம் இடமோ அல்லது 3ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் நோயின் வீரியம் மிக குறைவாக குறைந்து ஆரோக்கியம் பெறுவீர்கள், சுகம் பெறுவீர்கள். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது.
தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன தொழில் வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் மந்தமாக இருக்கின்றது, பொருளாதார நெருக்கடியை தருகிறது, போட்டியாளர்களால் தொழிலை இனிமையாக நடத்த முடியவில்லைங்கிற மாதிரியான சூழல் இருக்குன்னு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை வளர்ச்சிக்கு கொண்டு போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆக உங்கள் சுய ஜாதகப்படியும் 10ஆம் இடமோ 11ஆம் இடமோ 2ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்திகளும் நடைபெறுகிறது என்றால் இக்காலகட்டம் உறுதியாக ஏற்றத்தை தரும், தொழில் சார்ந்து. சரிங்களா? நல்ல மேன்மையையும் தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாதுங்க. அதே போல்தான் அன்பர்களே, இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறவுகளுக்கு இடையில வெற்றி பெற்று காண்பிப்பது, அல்லது வழக்குகளில் வெற்றி பெற்று காண்பிப்பது, அல்லது போட்டிகளில் வெற்றி பெற்று காண்பிப்பதுன்னு வெற்றிகளை பெறுகின்ற, வெற்றிகளை குவிக்கின்ற காலம் இக்காலம் ரிஷபத்திற்கு. ஆக சுய ஜாதகப்படியும் 9ஆம் இடம் சார்ந்தோ 11ஆம் இடம் சார்ந்தோ 3ஆம் இடம் சார்ந்தோ தசாபுக்திகள் நடைபெறுகிற பட்சத்தில் இந்த காலகட்டம் உண்மையிலேயே நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இது ஒரு மேன்மை மிகுந்த நல்ல காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், இந்த அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு நல்ல மேன்மை பெறுகிற காலகட்டம். அதே நேரத்தில் தான் குடும்பத்திலேயும் சுபகாரியங்கள் டக்கு 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 டக்குன்னு நடக்கும். 2ஆம் இடமோ 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ 9ஆம் இடமோ அந்த நாளில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடைபெற்றாலும் சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு நடைபெறக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகள் குடும்பத்தில் கைகூடி வந்துவிடும். ஆக ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாகவே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம பேசணும் பார்த்தீங்களா, இது எல்லாமே 10% தான். உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போ அதை விட கூடுதலாக இந்த 10%க்காக நாங்கள் இவ்வளோ நேரம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே இந்த சனியின் வக்ர நிலை உங்களுக்கு நன்மையை தருமா தராதாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அப்படின்னா தசாபுக்திலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. இது ஒரு இப்போ நான் சொல்கிற அமைப்பு இருந்துருச்சுன்னா 30% 40% நன்மை உறுதி அல்லது தீமை உறுதி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்திருக்கீங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். அங்கு இருக்கின்ற கிரகம் சுக்கிரன் ஆனாலோ அல்லது குரு ஆனாலோ அல்லது தனித்த புதன் ஆனாலோ நன்மை உறுதி இந்த வக்ர பயிற்சினால. ஒருவேளை இந்த 3 பேர்ல யாரேனும் ஒரு கிரகம் அமர்ந்து, குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது புதனோ அமர்ந்து அந்த கிரகமும் வக்ரம் பெற்றிருந்தால் இன்னும் சிறப்பு. இங்க பாருங்க, புதன் மேல போகிறார், நன்மைகளை தருவார். சுக்கிரன் மேல போகிறார், அளப்பரிய நன்மைகளை தருகிறார். குரு மேல போகிறார், மிக மிக நன்மைகளை தருவார். ஆக இந்த 3ல் எந்த கிரகம் அங்க அமர்ந்தாலே நன்மை. அது வக்ரமாகுது ஆகல, அதுல 2வது பிரச்சனை. அமர்ந்தாலே நன்மை. ஒருவேளை அந்த கிரகம் வக்ரமும் பெற்றுவிட்டிருந்தால் இந்த காலகட்டம் ஏற்ற மிகுந்த காலகட்டமாக ரிஷபத்திற்கு உண்மையிலேயே அமையும். 30% 40%. இப்போ இது 10% இல்லை, 40% வேலை செய்யும். இப்போ அதே இடத்துல 11 தான் இருக்கிறார். ஆனாலும் செவ்வாயின் மேலே போறார். இல்லை உங்களுக்கு அங்கே செவ்வாய் இருக்கு மீனத்தில், அல்லது ராகு கேதுக்கள் இருக்கு, அல்லது இவங்க சூரியன் இருக்காங்க அப்படின்னா உத்தியோகம், தொழில் அமைப்புகள், ஆரோக்கியம் இவை எல்லாவற்றிலும் கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை தான் கொடுப்பார். பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் யார் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுத்துக்கிறது மிக மிக நல்லது. அனைத்து ரிஷபராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.